வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானோ, அத வந்து 2 வருஷத்துல ஒருத்தன் வந்து செஞ்சு காமிச்சுட்டான். விஜய பார்த்து வளர்ந்தவன், விஜய பார்த்து வந்தவன், விஜய பார்த்து சினிமா வந்தவன், விஜய பார்த்து நடிச்சவன், விஜய பார்த்து ஆடுனவன்னு பேசிக்கிட்டு இருந்தவன் பூரா, இன்னைக்கு வந்து விஜய் சிஎம் ஆயிட்டான் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, நீ வந்து சிஎம்மா கூட ஆயிரலாம் ஈஸியா. சூப்பர் ஸ்டார் ஆயிர முடியாது அப்படிங்கிறத வந்து அதாவது அவங்களோட மனநிலை, அவங்களோட மனோபாவத்துக்கு வந்து இத சொல்லி அவங்க வந்து தேத்திக்கிறாங்க. மனசு இதுவே வந்து தேத்திக்கிறானுங்க. இதுவே வந்து மனநிலையில அவனுங்களுக்கு தான்டா பிரச்சனையே. போதுமானதா இருக்கு. சும்மா வச்சாங்க மென்டலன்ஸ்னு பேரு. இதுவே வந்து அவனுங்களுக்கு போதுமானதா இருக்கு. இதுல வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிக்கிறாங்க. 2வது இல்ல நான் ஒண்ணு அதுல ஆட் பண்ணிக்கலாமா? டேய் சாட்டிஸ்ஃபை எல்லாம் ஆவலடா, இப்படி சொல்லி வெளியில சிரிச்சு உள்ள அழுதுகிட்டு இருக்கானுங்க. ஆனா இல்ல ப்ரோ, அவர்தான் இன்டர்வியூல சொன்னாரு, எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா வெயிட் அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பொறாம. எனக்கு ஒரு டவுட். அவன் சொல்றான், கமல் ஜெயிச்சிருந்தா நான் வந்து பொறாமப்பட்டிருப்பேனா என்னவோ தெரியாது. அதுல உள்ள பாயிண்ட் என்னன்னா, அவனுக்கு தெரியும் கமல் ஜெயிக்க மாட்டான்னு. இப்ப நான் வரேன் வந்துட்டு ப்ரோ நான் திருடன், இப்ப நான் ஷாம் கடையில திருடினாதான் நான் திருட்டு, ஹரிஷ் ப்ரோ கடை திருடினா நான் திருட இல்லைன்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கு? அந்த மாதிரி பண்றீங்க. ஏய் மச்சான், இது பெரிய சான்ஸ், மிஸ் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन அப்படின்னு. அப்போ இல்ல ஏன் நான் சான்ஸ் சொல்லிருக்க மாட்டேன், அந்த பஸ்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கேப்பா திரும்பி ஒரு லுக் கேளுங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, போய் வந்து நீங்க முன்னாடியே 2000 வந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து சிஎம் ஆயிட்டீங்க, டெஃபினட்டா இருப்பேன். காலம் வந்து மாப்பிள்ள காலம் வந்து இல்ல அவன் இன்னொரு கேள்வி கேட்டிருப்போம், அப்பனா வந்திருப்பீங்களா? டெஃபினட்டா இல்ல. அதுக்கும் அப்ப வந்தாலும் ஜெயிக்க முடியும், வரல முடியும். ஆனா எனக்கு புரியாத விஷயம், இவன் வரல ஸ்டாம்ப் பண்ணா எல்லாம் ரைட்டு, இப்பயும் இன்னும் நம்புறான் நான் 2000 வந்தா கிழிச்சிருப்பேன். எனக்கு ஒரு டவுட், நீங்களும் வந்து அந்த ஒரு ப்ரொபகண்டாவுக்கு ஒரு நிமிஷம், ஒரு ப்ரொபகண்டாவை நீங்களும் வந்து செட் பண்ணீங்க. எனக்கு புரிய விஷயம், இவன் சொன்னா அவ்வளவு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்கும்னா ஏன் எப்படி பாமக ஜெயிச்சது? இவன் சொன்னதுக்கு அப்புறமா தான் எலெக்ஷன் நடந்தது. இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வீறு கொண்டு குத்துனாங்க பாமகக்கு. ஓஹோ நீ சொல்லிட்டியா, ரைட் ஓகே, அப்ப பாமக ஜெயிக்க. 1996ல நான் ஒரு பாயிண்ட் 300 பேர் இருக்காங்க, ஒரே மட்டும் சொல்லிடுறேன். இல்லடா 96 முன்னாடி கேள்விக்குதான் சொல்றேன். எனக்கு என்னமோ தெரிஞ்சு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும்னு தளபதியே சொல்ல இருப்பாரோ, இது சொன்னா ஆப்போசிட்டா நடக்கும், ஜெயிச்சிரலான்னு. அந்த அளவுக்கு அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு பீடன்றீங்களா? அண்ணனை வந்து அதெல்லாம் எங்க வாயில சொல்ல விருப்பம் இல்ல ப்ரோ. இவன் வளர்ந்து வந்த டைம்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து ரஜினி தான் அப்படின்னு ஒரு பேச்சு வந்து வந்திருக்கும், நெரேட்டிவ் செட் பண்ணியிருப்பான் இவன். ஆனா அவன் வாயாலேயே எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்னு சொல்ல வச்சதுதான் காலத்தோட பதில். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அது வந்து இப்ப சொல்லலையா, அவர் கோயம்புத்தூர்ல வந்து ஏர்போர்ட் உள்ள உட்கார வச்சாங்களா, அப்பயே சொல்லிட்டாரியா பிரஸ் மீட்ல? இல்ல அது மட்டும் அன்னைக்கு எரிய ஆரம்பிச்ச வயிறு தான் இதுவரையும் அடங்கல. அன்னைக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருந்த காலத்திலயோ இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு லெஜெண்டரி சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. ஜென்ரலா சொல்றேன், இந்த டைட்டில் யாருக்கும் சொந்தம் கிடையாது, ஜெனரல் வேர்டு சூப்பர் ஸ்டாருங்கிறது. அப்படி லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல ஒரு பிக் நம்பர் 1ஆவோ ஒரு லெஜெண்டாவோ இருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் யாராவது அவங்கள சக்சீட் பண்ணி வருவாங்க. இப்ப எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் தான் இருந்தாரு, அவரு சிஎம் ஆகி போயிருவாரு. அதுக்கப்புறம் தான் சினிமால வேற யாராவது அந்த அளவுக்கு ஸ்டார்டம் வர முடியும். ஆனா நம்ம தலைவர் தான் ஒண்ணு டாப்ல இருக்கிற எல்லாரையும் கலட்டி விட்டு அங்க போய் நிக்கிறது வந்து அந்த ஒரு ரெக்கார்டும் நம்ம தலைவர் தான் வச்சாரு. ப்ரோ நியாயப்படி பார்த்தா எந்திரன்ல ரிட்டையர் ஆயிருக்கணும். நம்ம அண்ணா பாத்துருப்பாரு, பெருசு நீ பேசுனிரு நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன்னு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கும். உண்மையில எந்திரன்ல ரிட்டையர் ஆயிருந்தா அலெக்ஸ் ஹரிஷ் ப்ரோ, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி அவன் வந்து கொஸ்டின் கேட்டான் அந்த ஹோஸ்ட் வந்துட்டு, இந்த மாதிரி நீங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களான்னு. ஆனா பேசஞ்சர் பஸ்ஸை மிஸ் பண்ணி பாத்துருக்கேன்டா, கண்டக்டரே பஸ்ஸை மிஸ் பண்ணது இப்ப தாண்டா பாக்குறேன். இத்தனை வருஷமாவடா மிஸ் பண்ணுவேன்? இது என்ன டைரி படத்துல 4 வருஷத்துல வர்ற பஸ்ஸாடா இது? டைரி படத்துல 4 வருஷத்துல வர்ற பஸ்ஸாடா? நீ பேர்ல எப்படிடா மிஸ் பண்ண 4 வருஷம்? அவர் கரெக்டான பஸ்ஸை பிடிச்சி அவர் சொந்த ஊருக்கே போயிடுச்சு. ஹரி கண்டக்டர் வந்து இடியாப்பமும்
பாயாவும் சாப்பிட்டு போதையில இருந்திருப்பாரு. இவன் ரீல்ஸ் பாத்துட்டாரு. சரி என்ன பிளான்? திருப்பி அந்த ஷோ எடுக்கிறோமோ இப்ப 9 o'clock இங்கதான் எல்லா இடத்துலயும் ஒரே டைம்ன்றதுனால ரோனியா என்ன மேட்ரு? அண்ணே ரோஹிணி போறோமான்னு தெரியலண்ணே. ஆனா வந்து 24 சென்னையில தானடா தான் ரேவந்த், 24 தானே. அதுக்கு 24 தான், மோஸ்ட்லி 24. மோஸ்ட்லி 24. இல்ல ஓரளவுக்கு கன்ஃபார்மாவே சொல்லலாம் இப்போ. பட் ஓகே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பேர் வந்து ஆல்மோஸ்ட் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் அது யாருன்னு சொல்லிடுறேன். ஒன்னு வந்து அஹிம்சா, இன்னொன்னு வந்து பிரைம் மீடியாவும் இப்போ வந்து எப்போ டிக்கெட் புக்கிங் ஓபன் அவங்க வந்து ஷோ ஸ்டார்டிங் டைமே வந்து இந்தியா டைம் வந்து 9 மணிக்கு போட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அஹிம்சால டிக்கெட்டே ஓபன் பண்ணிட்டாங்க 24. ஆமா புக்கிங் அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. புக்கிங் பண்ணிட்டியா குமரா? இந்தியால மட்டும் தான் புக்கிங் லேட் ஆகுது. அடுத்த வாரம் தெரியல. இப்பதான் ஓபன் பண்றாங்க. நான் வீட்டுக்கு போய் தான் பாக்கேன். இந்தியால வந்து இந்த ரொம்ப நம்மளுக்கு தப்புங்க. இந்த சிஎம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளா இருக்காரு. பர்மிஷன் ஒண்ணு எப்ப கொடுப்பாருன்னு தெரியல. ஒரே கடுப்பா இருக்குது. இல்ல சரி நம்ம படம் ஒண்ணு ஒரு அக்டோபர் மாசத்துல ஒருத்தர் வர்றாரு. நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? போராட்டம் பண்ணி 4 மணி ஷோ கொடுக்க சொல்லுவோமா? அண்ணே நம்ம ஏன் சிஎம் ஒரு டேக் போட கூடாது? இந்த ரூலிங் சிஎம் வந்து நம்ம அண்ணன் படத்துக்கு பிரச்சனை பண்றதே பொழப்பா வச்சிருக்காங்க. தளபதி படத்துக்கு பிரச்சனை பண்றதே இது வந்து எப்படின்னா மத்த ஏதாவது படத்துக்கு கேட்டா கூட அவரு இது பண்ணுவாரு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா நீ பேசாம கொஞ்சம் பேசாம இருந்துச்சு சிவாஜின்னு தான் தோணுது. இல்ல இதுல ஒரு நிமிஷம் ரேவந்த் தொகுதி ஒரு போர்டு பிடிச்சி நிப்பான். வேண்டும் வேண்டும் எப்படி பசிது. 4 மணி கூட வேணாம், 7 மணி, ஒரு 7 மணி கூட போதும். இல்ல 5 மணி. பண்ண முடியாதுல்ல. கூட இருக்க யாராவது சிஎம் கூட இருக்க யாராவது தமிழ்நாடு ரிலீஸ் யாரு ப்ரோ? தமிழ்நாடு ரிலீஸ் யாரு? அது பிரிச்சு தான் கொடுத்திருக்காங்க. இது சிஎம்க்கு க்ளோஸ் ஆன யாராவது போயிட்டு ஒரு 5 மணி ஷோ கொடுத்துருங்க, 4 மணி ஷோ கொடுத்துருங்கன்னா பல்லகில் எல்லாம் தட்டி கையில கொடுத்துருவாரு. 8 மணிக்கு செக்ரட்டரியேட்ல நிக்கணும் அப்படின்றாரு. அன்னைக்கு பாரு உட்கார்ந்து இருப்பாரு. அண்ணா ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்கன்றவாரு. இதுல இன்னொன்னு ப்ரோ ஒன்னு சொல்லணும். இல்ல அண்ணன் சொல்றாரு. இல்ல அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போறாங்க நான் சொல்றேன் எனக்கு. என்ன எம்எல்ஏ எல்லாம் வர காணோம் இந்த ஸ்கூல் பங்க் அடிக்கிற மாதிரி. வாழ்க்கையில வந்து சிஎம் கிட்ட லீவ் அப்ளிகேஷன் கொடுத்தா ஐயா அரை நாள் விடுமுறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மோஷன் ஐயா, உடம்பு சரியில்லை ஐயா. ஷாமுன்னு சொல்லு முக்கியமான வாழ்க்கையில அந்த பக்கம் போறப்போ இந்த செக்ரட்டரி பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். எனக்கு யாரு பண்ணுவாரோ இல்லடா, யாரு பண்ணுவாரோ இல்ல, எனக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்குடா. யாரு சரவணா அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. அண்ணே அலெக்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் கொடுத்துருங்கண்ணே. ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்ல வந்தேன். என்னன்னா இப்போ இந்த படம் ஏசிட்டு கேட்டு படம் வந்துட்டு எல்லா ஃபேமிலியோட குழந்தைங்களும் ஒரு சில தேட்டர்ல கூட்டுன்னு போவாங்க. அப்ப டிஎம்கே இந்த மாதிரி கண்ட ஒரு நிமிஷம் இல்ல கண்ட இது வந்துட்டு வீடியோ எடுத்து போடுவாங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் எல்லாம் கேளுங்க. சன்பிக்சர் கலாநிதி மாறன்னு டிஎம்கே ரூலிங்ல இருக்கும் போது முதலமைச்சர் இப்ப படம் பார்த்து ரிலீஸ் பண்ண கூலி படத்துக்கு நாயப் டேவஸ் போகும்போதுல இருந்து நிறைய பேர் இல்ல அலெக்ஸ் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணாம். ஆமா அப்படிதான் கூட்டு போவோம், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிரு. அப்படி பண்ணிடலாம். இல்ல சொல்ற முன்னாடி இப்படி பண்ணுவாங்க. டீசென்ட்டாவே சொல்லி நீர்வளத்துறை அமைச்சர்லாம் FDFSல தட்டுப்படுறான்னு பாருங்க. நீர்வளத்துறை நான் முதல்ல தளபதி அப்புறம் இல்ல இவங்கள குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்ப என் அக்கா பொண்ணு ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன்டா. என் அக்கா பொண்ணு கேப்பா கண்டிப்பா நான் படம் எப்படி கூட்டு போகாம இருப்பேன். நான் கண்டிப்பா கூட்டு போவேன். தளபதி கச்சேரி அந்த மாதிரி ஒரு கேவலமான படம் எனக்கே பிரச்சனை அதுதான்டா. நானே அலோடு கிடையாது தியேட்டர்ல. ஆமா இல்ல உள்ள விட மாட்டாங்க. ஐயா அவனுக்கு கடலூர் ஆவி பூந்துச்சு, அவனை இறக்கி விடுங்க. கடலூர் ஆவியா?
இல்ல அது வேறங்க, அது காஞ்சனா 4 வருது, அத சொல்லு. என்னடா அண்ணனை மனபங்கம் படுத்துறியா? இப்படியே குமார் இப்படியே பேசியிருந்தா சுரேஷ் நான் மேல ஏத்துவேன் பாத்துக்க. தலைடு இல்ல ஷாம் எப்படின்னா தலைன்னு இப்படி செச்சுன்னு பேசியிருந்தா நானும் அந்த ஆளு அந்த மார்க்கிங்க பண்ணதுல இருந்து என் போட்டோவை பார்க்க எனக்கே அப்படி தாண்டா இருக்கு. ஹரிசுரா நீ நானே ஸ்டாலின் உட்காந்துட்டு இருக்கேன். குமாரா நீலாம் இங்க வர்றியா? நீலாம் இந்த சைடு வர்றியா? அப்படி அங்கதானா? சையத் ப்ரோ நீங்க? நானும் இங்கதான் துபாயில தான். இப்படி பாத்துற வேண்டியதானே. வர கடைசி படம் வாங்க. உனக்கு என்னப்பா நீ சொல்லுவ? என்னப்பா டிக்கெட் போடணும்லப்பா. என்னப்பா அடுத்த எலெக்ஷன்ல நிக்க போறியா நீ? இல்ல ஷாமே ரேவந்த் என்ன காசு என்னப்பா பெரிய ஆள் தானே ரேவந்த், டிக்கெட் எடுப்பா. அலெக்ஸ் நீ ஆந்திராவுக்கு போறேடா? இல்ல இந்த தெரியல எப்படின்னு. ஆந்திராலாம் இல்லடா இந்த வாட்டி சென்னையில கடைசி படம்டா. எல்லா இடத்துலயும் ஒரே டைம் தான்டா ஷோ. நான் என்ன சொல்றேன், இல்ல யுஎஸ்லயே 9 AM தான் போட்டிருக்காங்க பாரு. அங்க இப்ப முதலமைச்சர் ஐயா, முதலமைச்சர் ஸ்டேட்ல வந்து நான் ஏன் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனோம்? எங்க ஊரு இது, எங்க நாடு, எங்க ஊரு. இல்ல 4 மணி ஷோ குடுக்கலன்னா நாங்கலாம் போராட்டம் பண்ணுவோம்பா. சிஎம் ஆபீஸ் நல்லா யோசிச்சிட்டு இருக்கேன் டாக் போடலாம். டைட்டில் கார்டு கன்ஃபார்மா? அந்த டைட்டில் கார்டு அவரு காரோட கண்ணாடி கூட இறக்காது. டவுட்டா தான் இருக்கு எனக்கு டைட்டில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது போஸ்டர்ல போட்டிருக்காங்க. ஆனா இல்ல நான் என்ன நினைக்கிறேன், அப்படி டைட்டில் கார்டு வர மாதிரி இருந்தா இவனுங்க அதுக்கு ஒரு கேஸ போடுவானுங்க, கொத்தடிமைங்க. இல்ல அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், சினிமா தியேட்டர்ல யூஸ் பண்ண கூடாதுன்னு வருவானுங்க இவனுங்க. சினிமா தியேட்டர்ல பண்றாரு இது பண்றாரு. நான் உனக்கு ஒரு ஐடியா குடுக்குறேன் கவின். ஆக்சுவலா இந்த இப்ப நார்மலா விட்டுட்டா கூட அவர் போடுவாரான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் நம்ம கிளப்பி விட்டோம்னு வச்சுக்கோ, ஆன்லைன்ல கண்டிப்பா வரும் டைட்டில் கார்டு. அப்ப நம்ம கிளப்பி விட்டுருவோம். ஆனா இது எனக்கு புரியல. பிஎம் பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த மாதிரி போட்டுக்கறாங்களே நிறைய ஸ்டேட்ல. இல்ல அதாவது ஒரு ஹீரோ பிரைம் மினிஸ்டர் மோடி எங்க படத்துல நடிச்சாரு? சீஃப் ஐ மினிஸ்டர் மீன் இந்த ஆட் எல்லாம் வருமே, இந்த ஆட்ல வரும்போது நீ சொன்னது உண்மைதான். ஒரு நிமிஷம் கவின், இது நீங்க ஹரிஷ் ப்ரோ சொன்னது உண்மைதான். நாளைக்கு நம்ம எல்லாம் ட்வீட் போட்டுட்டுருவோம், கன்ஃபார்ம் டைட்டில் கார்டு லோடிங் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது ரேவந்த். இந்த டைட்டில் கார்டை போட்டீங்கன்னா டிஎம்கே வந்து கேஸ் போடுவாங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு டிஎம்கே ஏதாவது பண்ணானுங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா வந்துரும் டைட்டில் கார்டை போடு. அவங்களுக்கு தெரியணும்ல இந்த மாதிரின்ட்டு. எப்படி ஐடியா கொத்தூஸ் போடுவானுங்க. அப்ப பண்ணிடலாம். சிஎம் கண்டிப்பா போட்டுருவாரு. ஐடியா கொடுக்குறாரு. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்படி வந்து டைட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ கான்ஸ்டிடியூஷன் படி தப்பா இருக்கா? புரியல. அப்படி எல்லாம் ஒண்ணும் பெருசா இருக்காது. போட்டிருக்காங்க. இல்ல வந்துரும் சிஎம். இல்ல ஒரு நிமிஷம், சிஎம் ஆக்கிட்டோம்ல, சிஎம் வேலையை பார்க்காம எதுக்கு படத்துல இன்வால்வ் ஆகுறாரு? ஒரு நிமிஷம். இல்ல ரேவந்த் ப்ரோ, இந்த படம் இருக்குல்ல, இல்ல இந்த காஞ்சனா நேராவே கேளா. காஞ்சனா படத்துல சரத்குமார் வந்து எம்எல்ஏன்னு தானே அவனை போட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஏண்டா சரத்குமார் இவரு ஒன்னாடா? இல்லடா நீங்க சும்மா கேக்குறேன் ஐயா. அரசு மச்சான் குமாரு, இந்த எனக்கு தெரியல, ஆனா வந்து இது கேட்கலாமான்னு ஓஜிக்கு வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்னு போட்டானுங்க. அப்படி கிடையாது. என்ன மேட்டர்னா வந்து யோசிச்சு பாருங்க, தமிழக முதலமைச்சருக்கு நன்றி எல்லா படத்திலயும் போடுறாங்க, எதுக்கு அதை எங்க படத்துல போடக்கூடாது? இல்ல என்ன சொல்றானுங்க, படத்தோட வருது இல்ல, துணை முதல்வர் படம் நடிச்சாரு, எம்எல்ஏவா இருக்கும். இல்லடா இந்த ஊர்ல எல்லா தமிழ் படம் ஷோ போடுறதுக்கு முன்னாடியும் நம்மளோட இது இருக்குல்ல, இப்போ எடிட் இருக்குல்ல, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இதுன்னு, அந்த ரீல் போட்டுட்டு தான் படத்தையே போடுறானுங்க. மத்த படத்தையே இந்த ஊர்ல
ஆமா சோ சரி நம்ம எனக்கு போடுறோம் இன்னொரு டவுட் போடுறோம் ஆனா அவ்வளவுதான். இவர் அண்ணே எம்ஜிஆர் சிஎம்க்கு வந்து தேங்க்ஸ் சிஎம் கார்டு ஆனதுக்கு போடுவாங்களா? அப்புறம் படம் நடிச்சார்ல, அப்ப இந்த டைட்டில் போட்டாங்களா? ஒருத்தரா We are doomed அப்படி இல்ல போடலாம். இது வந்து வேற என்ன லீகலி பண்ணுவாங்க அவங்க? பாருங்க, இது வந்து லீகலி அதை வந்துட்டு தாண்டி ஒன்றும் தப்புலாம் கிடையாது. லீகலி லாஃபுல்லி இதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகே, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்லி பாயிண்ட் நம்பர் 1. மிஞ்சி ஏன்னா போனா லாஜிக்கலி உட்காந்து லீகலி யூ கேன் ஹோல்ட் போத் பொசிஷன்ஸ். நீ படத்துலயும் நடிக்கலாம், சிஎம்மாவும் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆமா இல்ல மிஞ்சி போனா எனக்கு இங்க ஒரு உட்காந்து டவுட், தேங்க்ஸ் கொத்தடிப்பீங்க. கார்டு We are போடுவாங்களா doomed அப்படிம்பாங்க. சிஎம்க்கு? வேற என்ன பண்ணுவாங்க அவங்க? சிஎம்க்கு தேங்க்ஸ் கார்டு போடணும். முதல்ல ஐயோ இல்ல படமே அவருதுதான். இல்ல அவர் தேங்க்ஸ் இல்ல கார்டு தானா முக்கியம். ஜோசப் விஜய் இல்ல சீஃப் மினிஸ்டர்னு போடலாம், ஜோசப் விஜய்னு போட்டாலே போதும். அது ஜோசப் என்ன விஜய்க்கு போதா என்ன சிஎம் பண்ணுவான் ஜோசப் விஜய்னு போடும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எங்க படத்துடைய டைலைன்ல வந்துட்டு சி டேய் ஜோசப் விஜய் என்னும் டேய் நான் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வருதாம எப்படியா டேய் படத்துடைய உங்களுக்கு டைலைன்ல? டேய் ஒரு விஷயம் நான் சொல்றேன், இங்க கான்ஸ்டியூஷன் எல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு பிரச்சனையே அண்ணன் தான். அண்ணனுக்கு ஒண்ணு அண்ணன் அடிப்பன்னு போக இல்ல கூடாது. அது முன்னே சொல்லி கிடையாது. பின்னாடி வைக்கிறேன். கொத்தூஸ் கேஸ் போட்டா யாரு தெரியுமா வருவா? நம்ம வக்கீல் வண்டுமுருகன் தான் ஆமா, வருவாப்ல. அவன் கேட்டுக்குள்ள தலையை விட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பான். வந்தாலே நம்ம பின்னாயிடுவோம். அவரு கொஞ்சம் கருணா காட்டணும்பா. ஏன்னா வக்கீல் தானான்னு முதல்ல யோசனை பண்ணுங்கய்யா. இந்திக்காரன் செத்ததுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை தருவியான்னு கேட்டுனுக்குறான். இல்ல அவரு கொஞ்சம் கருணா காட்டணும். ஒன் லாஸ்ட் டான்ஸ் அவர் பேர் அவர் டைட்டில் போட்டா நல்லா தான் இருக்கும். ஹலோ, டைட்டில் இன்னைக்கு விட்டதுலயே வந்து போட்டாங்கப்பா. அது போடுற ஐடியா இல்லைன்னா அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, அதுவும் அது முக்காவாசி கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல அஹிம்சாவும் போட்டிருந்தாங்க. டைட்டில் தான் டிஃபரன்ஸ். அஹிம்சா போட்டது கூட பரவாயில்லன்னு வைங்களேன். அவங்க கூட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்ஓ கோலார்ல போடலாம். ப்ரொடியூசர் வந்து அபிஷியலாவே போட்டார்ல. ஆமா ஆமா, ரைட் ரைட் ரைட். நீ அது வந்து இது நான் கன்ஃபார்மா இந்த தியேட்டர்ல வரும்ன்றதுக்காக தான் அந்த மாதிரி போஸ்டர்ல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த படத்துக்காச்சு நேரு ஸ்டேடியம்ல சக்சஸ் மீட் இருக்குமா? அது எப்படிப்பா? இப்ப ஹீரோ நிறைய வேலை ப்ரொடியூசர் முதலமைச்சருடைய அசிஸ்டன்ட் அவரெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. சரி ஹரிஷ் ப்ரோ, ஒருத்தர் யார் சிஎம் போன் எந்த சிஎம் போன் பண்ணாலும் நைட்டு எடுப்பாங்களா அவர் போன? ப்ரோ அந்த கேள்வி அவர் வந்து என்ன தலைவருக்கு அவ்வளவு இதா ப்ரோ நம்பிக்கையா நெருங்கிட்டாரா அந்த அளவுக்கு? அவர் ப்ரொஃபைல் வைஸ்லயுமே வந்து ரொம்ப இதான பர்சன் தான். நல்லா அதே மாதிரி அதுவும் இல்லாம இந்த யாரோ மைக்கும் எறியுது. அதுவும் இல்லாம அந்த படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியில இருந்தே வந்து பழக்கம், இன்டராக்ஷன்ஸ் வந்து அதிகம் அவரோட. அது மட்டும் இல்லாம ஆமா அது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க தலைவருடைய அந்த இதெல்லாம் பாருங்க, நெருக்கடியான நேரங்கள்ல வந்துட்டு பத்தம் சொன்னானிக்கு அவரோட வந்து கூட இருக்கிறது அந்த ப்ரெஷரை ஷேர் பண்ணி இது பண்ணி போறது. அவர் என்னைக்குமே இப்ப லலித் இப்படிதான். லலித் அங்கிள் வந்து லலித் அங்கிள் வந்து கோவிட் டைம்ல அவருக்கு ஒரு வியாபாரம் நடக்குது. அட்லீஸ்ட் வந்து கட்டையோ நெட்டையோ மாஸ்டரை வந்து ஓடிடில வந்து லான்ச்சுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னா அவர் சேஃப் எக்ஸிட்ல வெளியில வந்துடலாம். ஓகே, பட் அப்படி இருக்கும்போது கூட அவர் வந்து தியேட்டர்ல தான் விடணும். தலைவருடைய அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அவர் ஆனர் பண்ணதுக்கு அவர் லியோ கொடுத்தாரு, க்ளோஸா வச்சுக்கிட்டாரு. ரொம்ப ஒரு அவருடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல வந்துட்டு லலித் அங்கிள் இப்பவும் வந்து இருக்காப்ல. அதே மாதிரிதான் அதுல ஒரு கூடுதல் இது என்னன்னா, இப்போ இவர் பண்றாருல, நிறைய பேரை வந்து தூக்கி விடுறாரு, ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. எவ்வளவு இக்கட்டான நிலைமையில இருந்தா அவங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் இதுக்கு நடக்குதுல்ல. அப்படி இருந்தாலும் ஆனா அந்த மாதிரி ஆட்களே துரோகம் பண்ணா கூட அதை வந்து பழி வாங்கணும். அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனை திருப்பி இது பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு வன்மத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கிற ஆள். நீங்க வந்து இவர எப்படின்னா இவர மாதிரி கிடையாதுன்றீங்களா? நம்மளோட சீனியர் சூப்பர் ஸ்டார் பிடி செல்வகுமார். இல்ல நான் அப்புறம் சொல்றேன். பட் அந்த மாதிரி ஆட்களை கூட அவங்க இது பண்ணா கூட ஆனா கடந்து போயிடுவாரு. அதாவது அவங்கள வந்து கொடுத்துருங்க ரஜினி மாதிரி கிடையாதுன்றாரு உடனே. இல்ல அவர் படத்துக்கே அவர் காசு கொடுக்க மாட்டாரு, இன்னொருத்தன் படத்துக்கு காசு கொடுத்துதான் இது பண்ணுவாரு. அவர் பத்தி எல்லாம் சொல்ல நான் சொல்ல குரூப்ல போடுறேன். சோ அந்த மாதிரி வந்து கண்டுக்க மாட்டாரு. அதாவது அதுக்கான பலனை அவங்களே they will get itன்றது இது பண்ணி, அதனாலதான் அதுக்கெல்லாம் ரொம்ப மைண்ட்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு கட்டம் கட்டணும், அவனை எப்படி அழிக்கணும், அந்த மாதிரி அதுல எல்லாம் திங்கிங் ப்ராசஸோ அதுல டைமோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா அவரோட விக்டரியில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிரு. எப்படி திருப்பி ஜெயிக்கலாம், அடுத்து நம்ம எப்படி ஜெயிக்கலாம், நம்மளோட ஒர்க்கை இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம், அந்த மோடுக்குள்ள போயிடுவாரு அண்ணன்.
அதனாலதான் பதில் இன்னைக்கு சொல்லணும்னு சரி விட்டுட்டு ப்ரோ, போயிடுவாரு ஒரு அவரும். நிமிஷம் ப்ரோ. ஒரு இல்ல ஒரு அந்த ஒரு அந்த மாதிரி இன்சைட் கூட ஒரு எழுத கேள்விப்பட்ட மாட்டாரு. உண்மையா பொய்யான்னு. அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுத மாட்டாரு. சரி ப்ரோ, ஒரு ஒரு இன்சைட் சோர்ஸ் கேள்விப்பட்ட உண்மையா பொய்யான்னு தான் கேட்கலாம் வந்தேன். கொளத்தூர் கங்கால ஸ்டாலின் அவர் வந்துட்டு ஜனநாயகன் எம்டிஎஸ் பார்க்க போறதா காலைல 9 மணி சொல்லியிருக்கேன். லண்டன்ல பாப்பாரு. நீ சொல்லு இப்போ. லண்டன்ல பாப்பாரு. இவனே அலெக்ஸ், நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இது வந்து பர்சனலா உங்ககிட்ட கேக்குறேன். நீ வந்து ஸ்டாலின் இடத்துல இருக்கன்னு நினைச்சுக்கோ, திரும்ப உன்னால கொளத்தூர்ல கால் வைக்க முடியுமா? நல்ல கேள்வி. ஆனா போலாம், இத்தனை வருஷம் இது இருந்திருக்கல. இத்தனை வருஷமே அந்த ஆளு வந்து சும்மா வந்து டான்ஸ் தாண்டா பாத்துட்டு போனாரு, ஏரியாவை பாக்கலடா. ஏரியாவை அந்த பார்த்துதான் ஓட்டு டெம்ப்ளேட் போட்டுருப்பாங்கல்ல. எலெக்ஷனுக்கு ரிசல்ட்னு போட்டு அன்னைக்கு எல்லாரும் அடிச்சோம் தெரியுமா? அந்த டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா, சேகர் பாபு பார்த்து சிரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி வச்சு கோமாளித்தனமா ஆக்கிட்டு போயிட்டான். ஆனா ப்ரோ இல்ல, உண்மையிலே சேகர் ஆனா பாபு அலெக்ஸ், சேகர் பாபு தோக்கும் ஸ்டாலின் நான் ஒண்ணு சொல்றேன்னு, எனக்கு வந்து சேகர் பாபுவும் உதயநிதியும் ஜெயிச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து என்ன வேணா நீங்க, ஏன்னா உதயநிதி வந்து நம்மளுக்கு தேவை. அப்பதான் இன்னும் இவன் டம்மி அப்படின்னு சொல்லி வந்து வெளி உலகத்துக்கு ஈஸியா வந்து அவனே காமிச்சு கொடுத்துருவான். இப்போ அவன் ஒரு பேரை கூட இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு பத்தியா, அவர் பேரை கூட உச்சரிக்க மாட்டேங்கிறாரு இவனை. ஒன்லி ஸ்டாலின். எக்ஸாக்ட்லி ப்ரோ. நேத்து எங்க வீட்டுல பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு வரைக்கும் அவன் பேரை கூட ஒரு வாட்டி கூட ஒரு இடத்துல கூட சொன்னது இல்ல ப்ரோ, ஒரு மேடையில கூட பேசுறது இல்ல. பவளவிழா பாப்பா அண்ணன் கிட்ட வந்து கதை சொல்லி படம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பெருமையா ட்வீட் போட்டவன போய் பெரிய ஆளாகுவார் அவரு. கெஞ்சி குத்தாடி படத்துல நடிக்க வச்சுக்கிறதுக்கு. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த குருவி டைமுக்கு முன்னாடி ஆக்சுவலா கில்லி படம் வந்துச்சுல, அதான் எப்படி விட மாட்டேன் நான், எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு தான் போவேன். அதாவது அது யாரு அந்த குரூப்ல போட்டுட்டு அடுத்த கதையை ஆரம்பிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, அது குரூப்ல போட முடியாது, நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். எனக்கு பிரைவேட் டெக்ஸ்ட் நான் போடுறேன். அதாவது கில்லி படம் வந்ததுல இருந்து அவங்களுக்கு வந்து எய்ம், அதாவது ஒரு எய்ம் இல்ல, லட்சியம், இவங்களை வச்சு படம் எடுக்கணும்னு. அதனால ப்ரோ உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன், யார்கிட்டயும் சொல்ல வேணாம் இப்போதைக்கு. சோ என்னன்னா, அந்த படம் வந்ததுல இருந்து இவரை வச்சு படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப ப்ரெஷர். அவர் ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாரு, பொலிட்டிக்கலா போயிடும், வேணாம் அப்படி இப்படின்னு. அவனுங்க வந்து குருவி என்ன எந்த இயர் ரிலீஸ் ஆச்சு? 9 அந்த 2008 வரைக்கும் 4 வருஷமா நீங்க படம் பண்ணா மட்டும்தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு தவம் கடந்து அந்த படத்தை வந்து பண்ணிட்டு போனாப்ல. அப்படி அவ்வளவு பிரஷர். பால்டாயில் குடிச்சாருன்னு தகவல் வந்து. இல்ல பால்டாயில் வந்து அவரு அடிக்கடி குடிப்பாரு. பால்டாயில் வந்து 2020 எனக்கு ஞாபகம் இருக்கு. 2020 நான் ஆக்சுவலா நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு நிமிஷம் நான் பெருமையா சொல்றேன். இங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் பிரேக் பண்றதுக்கு முன்னாடி யாரு பிரேக் பண்ண முன்னாடி எங்க குரூப்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணேன் பால்டாயில் மேட்டர். அலெக்ஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஆள் தான் ரேவந்த். ஐ அப்ரிஷியேட் யூ. ஓகே, அப்புறம் இந்த என்னமோ சொல்ல வந்த விஷயமே, அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் படமா இவர் வச்சு பண்ணும்போது அவன் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய பட்ஜெட்டோட ஒரு பெரிய கேக்குது. இதுல இன்னொரு சம்பவம் சொல்ல வந்தேன். என்னன்னா, எங்க ஏரியால சீனியர் ஒரு அங்கிள் இருக்காரு, நல்லா பேசுவாரு. அவருக்கும் விஜய் பிடிக்கும். ஆனா ஒரு பச்சை டிஎம்கே, ரொம்ப கொடூரமான டிஎம்கே. அவரு வந்துட்டு சும்மா விளையாட்டா பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன், ஏன்னா ஒரு டவுட் இருந்ததுதான், இல்ல அசம்பிளிக்கு உங்க ஆள் வரலையே என்ன இதுன்னு கலாச்சிருந்தேன். அப்பதான் சொன்னாரு, நீதான் நான் உதயநிதி பேசுறதுல இருந்தேன், என்ன பேசுறது கலாச்சிருந்தா இது கலாய்க்க வருது, ஏதாவது பண்ண தெரியுதான்னு கேட்டா, அப்ப ஹரிஷ் ப்ரோ உன்னே ஒண்ணுதான் சொன்னாரு, அவனாவது கலாய்கிறான்டா, இன்னைக்கு ஸ்டாலின் வந்திருந்தா நீ யாருதான் எதுக்குமே பிரோஜனம் எல்லாம் போயிட்டு இருக்க, எதுவுமே பேசவும் தெரியாது நீ. நான் தான் கேட்டேன், சரி ஸ்டாலின் வந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டா, ஸ்டாலின் வந்தா சுத்தம்டா, இருக்கிறதா இப்ப பேச மாட்டாங்க, ஆகுன்னு சொல்லிதான் போயிருக்கோம். ஆனா உண்மையிலே இது யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சில பேரை தான் கொளத்தூர்ல தோத்துட்டாரு, அசம்பிளி வர முடியல, வந்திருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பாரு? அதுவும் நல்ல கேள்விதான். வந்திருந்தா ஜெயிச்சு உள்ள வந்து பையனுக்கு மட்டும் குஜிலி மஸ்டா இருக்காது, அப்பனுக்கும் சேர்த்து குஜிலி பண்ணிருப்பாங்க. வந்து இருந்தா வச்சு செஞ்சிருப்பா போல, அந்த செய்கையை அவர் முன்னாடி செஞ்சு காட்டிருப்பா போல. இல்ல வந்திருந்தா இன்னொரு தடவை சட்டையை கிழிச்சிட்டு வெளியே போயிருப்பாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிருப்போம். அவ்வளவுதான்.
டிஎம்கே ஆளுங்களுக்கே தெரியுது ஸ்டாலின் பேர் தான் பேசுறது இதெல்லாம் விளக்கல. ஆமா அசம்பிளில இவரு தான் மாஸ்க் காட்டிக்கிறாரு ப்ரோ. ஏன்னா முன்னாடி அசம்பிளி எல்லாம் நம்ம பார்த்ததும் இல்ல, தெரியல யாரா பார்த்துருந்தா தெரியுமா ஸ்டாலின் தான் மாஸ்க் காட்டுறாரு. விஜயகாந்த் பேசி பார்த்திருக்கோம் அசம்பிளில, நானும் பார்த்திருக்கேன். இல்ல சையதுன்னு சொல்லு சாய் ஷாம். இந்த எதிர்கட்சியா இருந்தா திமுக பயங்கரமா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்களே, பயங்கர கொஞ்ச நாளா பொறுமானவங்க. பாக்குறேன். ஆ, நானும் ஆமா பாக்குறேன், ஏதோ காமிப்பாங்கன்னு பாக்குறேன். ம். இல்ல இல்ல இததான் அவங்க இவ்வளவு மாஸ்க் நாள் காட்டுவாங்க. சொல்லிட்டு அது இருந்தானுங்க எதுக்கு பயங்கரம்னு. இந்த இதுதான் இவங்க வந்துட்டு இந்த மணியும் வந்து கேப்ரியலும் வந்துட்டு ஒண்ணு பேசியிருப்பாங்க. அது ஆக்சுவலி ஓரளவு நான் அக்ரி பண்றேன். வன்மம் தவிர்த்து ஒரு இது ஒரு அனலிட்டிக்கலா இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னது நினைக்கி அவங்களுக்கு வந்து இவரை ஹேண்டில் பண்ண தெரியல. ஏன்னு கேட்டோம்னா அவங்க இன்ஸ்டிடியூஷனலாவே ஏடிஎம்கே எதிர்க்கிறதுக்கு உண்டான அந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிருக்காங்க அவங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு புது ஃபோர்ஸ், ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஈர்ப்புள்ள எவ்வளவு நெகட்டிவிட்டி பரப்புனாலும் அசைக்க முடியாது. ஆல்சோ பேகேஜ், எக்ஸ்ட்ரா பேகேஜ் பின்னாடி. இப்ப இவர் வந்து ஃப்ரெஷ், இவர்கிட்ட நீங்க ஆட்சியில இருக்கும்போது அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது. இவரை ஏடிஎம்கே ஈஸியா சொல்லிடலாம். இவங்க மேல ஒரு குறை சாட்டணும், நீங்க என்ன பண்ணீரு அப்படிங்கிற மாதிரி கேட்டலாம். இவர்கிட்ட அப்படி பண்ணவும் முடியாது. இவருக்கு எந்த லக்கேஜும் இல்ல, பேகேஜும் இல்ல. இவர் ஆளுங்களே ஏதாவது தப்பு பண்ணா உடனே நடவடிக்கை எடுத்துறாரு. இப்ப இவனுங்க இல்ல ஒரு சையத், ட்வீட் போட்டு அடிஷனலா இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது யாருக்கிட்ட அந்த மாஸ்க் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க? எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு லீடர் கிட்ட. ஓகேவா? எடப்பாடி கிட்ட தான். அதான் நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சிம்பிளாவே அப்பத்துல இருந்தே இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஒரு 100 தடவையாவது நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸ்டாலின் என்பவரே ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பின்பம். கலைஞரும் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு ஊதி பிறகு கூட பெரிதாக்க முடியாத பின்பம். ஐ மீன் கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டாங்கல்ல, அவர் ஒரு பெரிய லீடர் மாதிரி வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்கல்ல தலைவர் வருகைக்கு முன்னாடி. இப்போ அப்புறம் பிஆர் ஒர்க்லாம் பண்ணி ஓகே, அது வந்து இந்த இவர் கொடுத்து விட்டு போயிட்டாருங்க. அவன் பேர் என்னது, பிரசாந்த் கிஷோர். பிகே வந்து ஒரு டிசைனை, ஒரு ஃபார்மேட்டை இப்படி ரன் பண்ணுங்க, இப்படி கொண்டு போங்க, இப்படி பொசிஷன் பண்ணுங்க, இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, மீடியாவை, பிஆர் ஒர்க்கு, பெண்ணுக்கெல்லாம் வந்து அசைன்மெண்ட் கொடுத்து அவர் வந்து வாங்கின கான்ட்ராக்டுக்கு அடுத்தது ஆட்சி நடத்தும் போது தலைவரா இவர் எப்படி பொசிஷன் பண்ணணுங்கிற வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவனுங்க அதை ஒரு டெம்ப்ளேட்டா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொன்னதுதான் இது. இங்க உங்களுக்கு எதிரியே இல்லாத மாதிரி காட்டிக்கோங்க, மோடியோட தான் உங்களுடைய போர் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க ஒரு பெரிய நேஷனல் லெவல் லீடரா வந்துட்டு இது பண்ண முடியும். இங்க இருக்கிற ஆட்கள்லாம் உங்களுக்கு எதிரியே கிடையாது. இங்க யுவர் இன்வின்சிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். யூ டீல் ஒன்லி வித் பெரிய தலைக்கட்டுகளோட. அதுல ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணிட்டோம்னா, ஸ்டாலினுக்கு விஜயகாந்தே டிசைட். சொல்லுங்க. அதுல நான் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் வாரிஸ் மாதிரி எல்லாம் வந்து அவங்க பாத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஐடிவி வந்து சாரி ஃபார் இது. அதனால தான் பிகே வாஸ் நாட் அவேர் தட் இவங்க ஸ்டாலினை ரெடி பண்ணி கொடுத்து ஓரளவு வந்து அது வெற்றியை நோக்கி கொண்டு போய் இது பண்ணும் போதெல்லாம் பிகே இவரோட என்ட்ரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனாலதான் பிகே வந்து அதை ஜட்ஜ் பண்ணாரு, சென்ஸ் பண்ணாரு. நான் ரைட்டிங்ல தரேன், எழுதி வச்சுக்கோங்க, ரிசல்ட் வர அன்னைக்கு இதை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு. ஏன்னா பிகேக்கு அந்த இது இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் வந்து டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணி பாத்துரும். ஏன்னு கேட்டா எல்லா தரப்பு செல்வாக்கும் வந்துட்டு இருக்குது. அவருடைய அசஸ்மெண்ட் இருக்கு. இன்னொன்னு வந்து அவங்க கட்டமைக்கிற பொய் பிம்பங்களை வந்து உடைக்கிறது நம்ம பசங்க எல்லாருமே அதை செஞ்சுறாங்க. மத்த இது ஏடிஎம்கே கிட்ட அந்த மாதிரி ஒரு பவர் கிடையாது. இவங்க வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு பொய்யான வந்து ஒரு நரேட்டிவ் மட்டுமே மத்த கட்சிக்கு மேல பண்ணனால அவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க, நாங்க எதிர்கட்சியா இருந்தா நாங்க இப்படி அப்படின்ட்டு. இந்த வாட்டி வந்து இந்த 2 மாசம் அவங்களால அந்த ஒரு விஷயத்துல கூட வந்து அதை பண்ண முடியல பாத்தீங்களா? ஏன்னா நம்ம பசங்க எல்லாத்துமே ஃபேக்ட் எல்லாம் எடுத்து போட்டு அவங்க பண்றது பொய்ன்றத நிரூபிக்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் நான் இதுல ஆடடா இதுல நான் ஒரு ஆடட் பாயிண்ட் சொல்றேன். நான் விஜய் ஃபேன்ஸா பேசுறேன். டிவிகே ஆட்கள்லாம் நான் பேசல. விஜய் ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மோடி எதிர்ப்புன்றது எப்பவுமே நம்ம இன்பில்ட்டாவே உள்ள இருக்கு. அவ்வளவு குடைச்சல் கொடுத்திருக்கானுங்க நம்மளுக்கு. இல்லண்ணே, நம்மளுக்கு கொடுத்தாங்கன்றதை தாண்டி மக்களுக்கே வந்து அவங்க வந்து ஒரு கேவலமான ஒரு கட்சி தான் பாஜக. சோ வந்து இன்பில்ட்டாவே நம்மளுக்கு இருந்தது. அதனால இவங்களே கொத்தூசுக்கே நம்ம வந்து இன்ஃபேக்ட் அவங்க கொத்தூசுக்கு போய் சப்போர்ட் பண்ணல, பிஜேபி எதிர்ப்ப வந்து நம்மளும் வந்து அந்த டைம்ல எல்லாம் ட்வீட் போட்டிருக்கோம். ஏன்னா அதிமுக இந்த தீந்து போன சக்தியா, அது பேர் என்ன, தீந்து போன சக்தியும் சங்கிங்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க 2021 எலெக்ஷன்ல. நம்மளுமே என்ன பண்ணோம்னா அவனுங்களை அடிக்கும் போத இவனுங்களுக்கு அது ஹெல்ப் ஆயிடுச்சு. இப்போ வந்து இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா,
நம்ம வந்து முன்னாடி அவனுங்களை அடிச்சோம் பாத்தீங்களா, அந்த இது வந்து இன்னைக்கு நம்மளே கேப்சர் பண்ணிக்கிறோம். முன்னாடி அவனுங்க அதை நம்மள கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நெகட்டிவ் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கு வர நெகட்டிவிட்டியா அவனுங்க கேப்சரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவனுங்க தான் அந்த டைம் வந்து பாலிடிக்ஸ்ல இருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்ம இருக்கோம்ல, நம்மளே ஓனா கேப்சர் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு வந்து அப்போட 2021 ஸ்டாலின் வந்து நான் கொஞ்சம் ப்ரூட்டலா சொல்றேன், 2021 வந்து ஸ்டாலின் சிஎம் ஆனதே மறுபடியும் நான் சொல்றேன் விஜய் ஃபேன்ஸ் போட்ட பிச்சை தான். அது கூட எனக்கு தெரியல. நீ ஒண்ணே ஒண்ணு சரி, இங்க இருக்கிற ஒரே நிமிஷம் கணக்கு எடுக்கலாம். கணக்கு எடுக்கலாம். இல்ல கணக்கு எடுப்போம். இப்ப வந்து இப்ப நம்ம எல்லாம் ஸ்பீக்கர்ல இருக்கோம். யார் யாரு ஓட்டு வந்து அவரு சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டதே எங்க கட்சிக்கு தான் போட்டான்ட்டு ஒருத்தனா வெளியே வந்து அது ஒரு இது பண்ணி தான் வந்து இது பண்ணானுங்க. அந்த ரெட் அண்ட் பிளாக்ல ஒரு சைக்கிள்ல போயிட்டாருன்றது. ஒரே ஒரு பாயிண்ட் அதுக்கு முன்னாடி இதுல நீங்க இதுக்கு முன்னாடி பேசின விஷயத்துல இந்த ஐடி விங்கு, அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன்ல வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல செட்டப், இதெல்லாம் இவனுங்க வந்து காசு கொடுத்து they are creating it. அதுவும் எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போய் ஒரு மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு இவனுங்களுக்கு இது. பட் இவனுங்களுக்கு என்ன ஒரு பெரிய சேலஞ்சு நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா, நம்மள மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபோர்ஸா அவனுங்க பார்த்ததே கிடையாது. இங்க யாருக்கும் என்னன்னு எதுவுமே வந்து நம்ம முடிச்சிடறேன்டா. அதாவது நம்மள ஆர்கனைஸ்டா பண்ணாலும் ஆர்கானிக்காவும் நம்ம ஸ்டார்ட் பண்ற போது சொல்றேன், இப்ப ஆரம்பிக்கிற போது எந்த ஒரு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ற போது எல்லாமே ஓப்பனா தான் இருந்துச்சு. பட் எல்லாரும் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சைட்ல என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே புஷ் பண்ணாங்க. சோ இத வந்து என்னைக்குமே அவன் 100 கோடி செலவு பண்ணி எவ்வளவு பெரிய டீம் வச்சு ஐடி கம்பெனி மாதிரியே இப்ப அப்படிதான் நடத்துறான் அவன். அப்படி நடத்தினாலும் நம்மளோட ஃபோர்ஸா அவனுங்களால பீட்டே பண்ண முடியாது, ரீச்சும் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அவங்க சைட்ல இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது தான். ஐயோ பாத்தீங்களா நம்மளுக்கு கம்மியா இருக்கு, நம்மளும் பெருசா வரணும்னு ஒரு பிச்சை அடிக்கிற ஒரு 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 கான்செப்ட்ல தான் அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான். அது வந்து அபியூஸ் குரூப் மாதிரி எங்க நின்னு பேசிட்டு இருக்கானுங்க. பட் இப்போ நம்மளுக்கு இருக்கிற சேலஞ்ச் அதே சேம் டைம் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா சில விஷயங்களை வந்து நம்ம அப்படியே கரெக்டா எது இருந்தாலும் கால் அவுட் பண்ணிடணும், இமீடியட்டா கால் அவுட் பண்ணிடணும் எல்லாத்தையும். அது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட இவனுங்க கிட்ட வந்து நம்ம ஒரு போர்ல இருக்கும் போதும் டே டு டே நம்ம மக்களை அழிச்சாவது அவனுங்க ஆட்சிக்கு வந்துடணும்னு அவனுங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கானுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, இதுக்கு அப்புறமும் அதை வந்து அவனுங்க பண்ணுவானுங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேடு கெட்டவனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இது பண்ற போது we have to be very conscious and careful. எந்த நம்ம கருத்து வைக்கிறோம், உடனே நம்ம மினிஸ்டர் மேல ஒண்ணு வருதுன்னா உடனே நம்ம அதுக்கு அப்படியே அதுக்கு நம்ம அபைட் ஆயிடக்கூடாது. ஆமா தப்புதான், அப்படி கிடையாது. இன்னைக்கும் அவனுங்க கிட்டதான் 90% மீடியா ஹோல்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் இன்ஃபர்மேஷனோட நம்ம ஒரு நாள் வெளியிடலாம். எல்லாருக்கும் வீடுல இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கானுங்க. அவன் இவனுக்கு தான் விசுவாசமா இருப்பான். இல்லைன்னா அவன் நடு ரோட்ல நிக்கணும். நம்ம அவனுக்கு போயிட்டு வீடோ முடிச்சிடறேன், நம்ம இவனுக்கு போய் நாளைக்கு நம்ம டிவிகே சைட்ல இருந்தோ நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ யாருக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் எது நியாயப்படி கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும். நம்ம போய் இவனுங்களுக்கு வீடு காரு எதுவும் வாங்கி கொடுக்க போறது இல்லை. ஆனா இவனுக்கு எல்லாம் வாங்கிட்டானுங்க. அதுக்காக குலைச்சுதான் ஆகணும். இன்னும் பெரிய கண்ட்ரோல் வச்சு ஒரு மாஃபியா வச்சுதான் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கும். பட் அதை நம்ம லீகலா எப்படி எதிர்கொள்வோம், எப்படி டீல் பண்ணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். பட் அதனால இந்த மாதிரி ஒரு குரூப் கூட நம்ம இருக்கிற போது நம்மளோட மினிஸ்டர்ஸ பத்தி எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம மினிஸ்டர்ஸ் பத்தி எது கேள்விப்படுறதுக்கு முன்னாடியுமே நம்ம இப்ப பேசிட்டு இருக்க குரூப்ல இருந்தே எல்லாரும் நம்ம விமர்சனத்தை கொண்டு போய் சேர்த்துறோம். அதுக்கு நம்மளுக்கு சேனல் இருக்கு. இன்னைக்கு நம்ம அபிஷியலாவே சொல்லலாம், பீப்புள் ஆர் ஹியரிங் அஸ். நம்ம என்ன பேசுறோம், என்ன நம்ம கிட்ட இருந்து வருது, இது தப்பு இது ரைட்டுன்னு இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பர்சனலா என் சைட்ல இருந்து எனக்கே ஒரு நாளுக்கு 10 ரெக்வஸ்ட் மேல வரும். அந்த 10 நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். அதே மாதிரி இப்ப எல்லாரும் அபிஷியல் டீம்லயும் இருக்கும், இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தலைமை வந்து எல்லாரோட ட்வீட்ஸையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது என்கிட்டதான் நீங்க சொல்லணும்னு கிடையாது, நீங்க எல்லாரும் ஒரு ட்வீட் போட்டாலும் அது கவனிக்கப்படுகிறது. அது கரெக்டா இருந்தா அதுக்கு அமைச்சர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஆக்டிவா இருக்காங்க ஆன்லைன்ல. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அதை வந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட எப்படி கரெக்டா எடுத்துட்டு போய் இது ஒரு ரியலி ஃபர்ஸ்ட் உடனே ரியாக்ட் பண்ணிடாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே. இது ஒரு கரெக்டா இல்ல இது கரெக்ட்னு நீங்க ஒண்ணுமே வேணாம். உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன்,
இவ்வளோ நாளுக்குள்ள எவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு அண்ணன். எந்த இடத்துல எவ்வளவு தப்புனாலும் அது கரெக்டான தப்பா இருந்தா அவர் ஹியர் பண்ணி அதை மாத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு நீ சொல்ற எல்லாத்தையும் அவர் மாத்த மாட்டாரு. சோ இவ்வளவு நியாயமா நடந்துட்டு இருக்க அரசு நடக்கிற போது நம்ம அண்ணன் ஒரு நம்ம காமன் பீப்புளுக்கே அந்த இதை பண்ற போது நம்ம சைட்ல இருந்து நம்ம வைக்கிற கருத்துக்கள் ஆன்லைன்ல சொல்லப்படுகிறதுனா ஐ மீன் கொண்டு சேர்க்கப்படுகிறது பப்ளிக்கா போனோம். ஆமா, அது கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். நம்ம வந்து அவங்களோட நரேட்டிவ்க்கு ஈல்ட் ஆயிடக்கூடாது. அவங்க இப்ப எப்படி டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இதுல நம்ம நினைக்கிற மாதிரி டிஎம்கே ஐடி விங்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கே இன்னும் அல்லு சில்லு கட்சிங்க பிஜேபி எல்லாருமே இதுல சேர்ந்துதான் ஒரு அஜெண்டாவை ஷேர் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. சோ இவங்க ரொம்ப ஒரு நெட்வொர்க்கே இப்ப ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா சினிமாலயும் சரி அரசியலும் சரி எவனாலையும் நம்மள தனியா எதிர்க்க முடியாது, சேர்ந்து எதிர்த்தாலும் தோத்துதான் போவான். சோ அந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கும் போது இவனுங்க எல்லாம் இப்ப அதே ஸ்ட்ராட்டஜி சினிமால என்ன நடந்துச்சு அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இப்ப பாலிடிக்ஸ்லயும் இவனுங்க எல்லாரும் தனியா ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு என்ன இன்னைக்கு அஜெண்டா வரும்போது ஒவ்வொருத்தரும் அவன் சைட்ல இருந்து அதை ஆம்பிளிஃபை பண்றான், சில விஷயத்த பிரிச்சுக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிற போது உண்மையா இருக்கும் பட்சத்துல எந்த ஒரு மீடியால ரிப்போர்ட் ஆகக்கூடிய நியூஸோ எதுவுமே உண்மையா இருக்கிற வேலிடா இருக்கும் பட்சத்துல அதுக்கு கண்டிப்பா எந்த பாரபட்சமும் இல்லாம ஆக்ஷன் எடுக்கப்படும். அது யாரா இருந்தாலும் சரி. அத நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சோ நான் அதுக்கு முன்னாடியே வந்து ஏன் இன்னும் எடுக்கல, ஏன் இது எடுக்கலன்னா அப்ப அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்லி நம்ம எடுத்துட்டு போற எல்லா செய்தியுமே அக்னாலேஜ் பண்ணப்படுது, பார்க்கப்படுது, திங்க் பண்ணப்படுது. பட் நான் சொல்லிட்டேன் ஆனா அது ஏன் செய்யல அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு ரீசன் சில டைம் சொல்ல முடியும், சில டைம் அவங்களால சொல்ல முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் வெரி லைக் 5% பார்ட் ஆஃப் தேர் ஜாப். அந்த மெயின் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோட ஒரு 5% வேலை தான் நம்மளுக்கு ஆன்சர் பண்றது. மீதி 95% அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, டே டு டே இதெல்லாம் இருக்கு. சோ அவங்க எதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் பண்றாங்க, எதுக்கெல்லாம் ரிசல்ட் சொல்றாங்களோ அதை நம்ம எடுத்துக்கணும். நான் இருக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னா நீ இருந்துக்கோ, தப்பு இல்லை. ஆனா நீ இருக்கிறது அப்படி இருக்கிறது முட்டாள்தனம்னு உணர்ந்துட்டு நீ அப்படி இரு. ஷாமே நீ கேட்டதுக்கு வந்துட்டு அதுதான் வந்து ஆன்சர். கடைசி அதுக்கு கன்க்ளூஷன் கொடுக்குறதா இவங்க வந்துட்டு இந்த புது கேமுக்கு வந்துட்டு அவங்க இன்னும் தயாராகல. இந்த பிச்சு எப்படி என்ன ஏதுன்னு அவங்களுக்கு விவரம் புரிய மாட்டேங்குது. புரியுதா உனக்கு? சோ வந்து 2-3 மேட்ச் வந்து தோத்து கூட அவங்க இத கிராக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. ப்ரோ இதெல்லாம் பரவாயில்ல. அவங்க இல்ல ப்ரோ, ஜென்சின்றதை இப்பதான் ஒரு பொருட்டாவே மதிக்கிறானுங்க டிஎம்கேல. இதுக்கு முன்னாடி ஜென்சி எங்க போனாங்க? இப்ப கூட எங்கடா இருக்கானுங்க? இப்ப கூட அலெக்ஸ் அதுவுமே அலெக்ஸ் அது ஆர்கானிக்கா இருக்கு. அலெக்ஸ் நான் அவனுக்கு அகைன்ஸ்டா தான் இதா இருக்கு. அவங்க ஏதோ இல்லண்ணே சுரேந்தர்ண்ணே, இவங்க எல்லாம் இருக்காங்க இல்ல, இந்த ஜென்சி மீட் நடத்திட்டு இருக்காங்க இல்லண்ணே, இவங்க எல்லாம் ஞாபகம் இருக்கா? எலெக்ஷன் முன்னாடியுமே கொத்து அடிமையா தான் இருந்தாங்க. ஒண்ணுமே இல்ல எனக்கு ஜென்சி இல்லடா, ஜென்சி மீட்ன்றீங்க. இப்ப ஒருத்தன் அரெஸ்ட் ஆனானே அவன் பாருங்க, அவனுக்கு கல்யாணம் ஆகி இருக்கான். அவனை எப்படி அவன் குழந்தை ஜென்சிடா, அதனால அவன் இருக்கான். பாருங்க, அவன் மன உடச்சல் ஆயிடுவான். 18 வயசு வரும்போது அந்த தைரியத்துலதான் நான் வந்து தாவேகா ஜென்சின்னு சொல்லிட்டு நான் சொல்லி சுத்திட்டு இருக்கிறேன். புரியுதா உனக்கு? நீ எல்லாம் ஜென்சி கிடையாது, தாவேகா. நான் வந்து எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஒரு மீட் நடத்தலாம் இருக்கேன். நானும் ஒரே ஏஜ் குரூப்ல நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். நம்பிக்கை தான். புரியுதா உனக்கு? அதுதான் நான் வந்து ஒரு ஸ்மைலி போட்டுட்டு இருக்கேன். ஆனா எக்ஸ்பீரி ஒரு ஜென்சியான ஆளு, அவனோட எக்ஸ்பீரி ஒரு 2 மாசம் பெரியவன். எக்ஸ்பீரியை விட நான் அப்படிலாம் சொல்லாதீங்க ஹரிஸ் ப்ரோ, மனசாட்சி இல்லாம பேசுறேன். எக்ஸ்பீரியை விட நான் 2 மாசம் பெரியவன். 2 மாசத்துல மனசாட்சி. எக்ஸ்பீரி 2 மாசம். இது எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி குமரன் ஏ மூவிக்கு என்ன அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனானே, அந்த மாதிரி இருக்கு. ஏ படத்துக்கு எனக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, 18 கிலோ நம்பர் அந்த மாதிரி. ஆக்சுவலா நான் வந்து ஓல்டி மீட் நடத்தி ஹரிஸ் அண்ணன், சுரேந்தர் அண்ணன், சையத் அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்கார வைக்கலான்னு இருக்கேன், ஓல்டி மீட்ன்ட்டு. எனக்கு முன்னாடி சையத் உட்கார வச்சிருக்கேன். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து சையத் ப்ரோ தான். எங்க டீமோட புசி ஐயா சையத் ப்ரோ. ஆமா, பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டீங்களா? என்னடா எவ்வளவு லாஃபிங் எமோஜி பாருங்க. சத்தமா பேசு சச்சினே. ரேவந்த் தான் ஈஸியா சார். அவனை என் தொகுதி எம்எல்ஏடா ரேவந்த் வந்துரு.
இல்ல ப்ரோ, இந்த ஜென்சிக்குலாம் வந்து ஒரு பொண்ணு அப்பியர் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ஜென்சியான்னு கேட்டேன். ஆக்சுவலி இந்த அவங்க தான் எல்லா கேஸும் எடுத்து நடத்திட்டு. சரண்யாவா சச்சினு? ஆமா. ஒத்தானா அவங்க இது கீமுக்கு முன்னாடி அவங்க கிமு. ஆனா என்ன மாதிரி கர்மா பாருங்க. வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்கன்னு சொன்னவன் அவன் கோர்ட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு வர வச்சு பாருங்க. அதுவும் அந்த வீடியோல அவங்க அம்மா சொல்றாங்க, அவனை கை வெறுமா இறங்கிட்டு போறான், குழந்தைய தூக்கிட்டு இறங்க சொல்லுங்க அவங்க அம்மா. எனக்கு இந்த டைம்ல நான் வந்து கொஞ்சம் ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அஜித் ஃபேன்ஸ்க்கு. சத்தியமா அவங்க மச் பெட்டர் ஒரு ஆன்லைன்ல ஒரு ஆப்போனண்டா. இவனுங்க ரொம்ப கேவலமா இருக்கானுங்க, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிரானுங்க. இத கூட பண்ண தெரியல அவனுங்களுக்கு ஆப்போசிட்ல. இவனுங்களும் மென்டல் ஆச்சு ஒரே மாதிரி தானே. வாடா என்னடா இன்னும் வார்த்தை எடுக்கலன்னு பார்த்தேன். வாமா நீ என்ன பண்ணுன்னு இல்ல உண்மையாலுமே சொல்றேன். என்ன சச்சின் ஆளே காணோம், என்ன பிஸியா ப்ரோ? சச்சினுக்கு ஒரு பாருங்க வந்துருங்க கனடால. இங்க பாருங்க நீங்க கல்யாணம் இந்த ரெடியா வரானா? கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டேட் குறிச்சாச்சு. நீங்க போடு ரைட். முஸ்தபா பாய் தலைமையில கல்யாணம். இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்த போதே நினைச்சேன்டா சச்சின். ஐயா ஸ்டாலின் ஐயா நோட்டீஸ் சீரிஸ் வச்சிர போறீங்க. ஸ்டாலின் கில்லின் கூப்பிட போற ஐயா, நாளை வரமாட்டேன். சீரிஸ் வச்சிர போறீங்க. சச்சினே அவனை சொல்ல விடுறா. அவனை சொல்ல விடுங்கடா. ஆமா ப்ரோ, எல்லாத்தையும் நான் பண்றேன் ஹரிஷ் ப்ரோ. ஆக்சுவலி அது நிஜமாவாடா? சூப்பர்ரா. வந்துருங்க. என்ன